வணக்கம். வணக்கம். நீங்க நினைச்சது போல நடந்துச்சு. என்னது? அதிமுக பாஜக கூட்டணி. நான் அதுக்கு நம்ம நினைக்கணும் ஃபர்ஸ்ட் புரியவே இல்லை. உண்மையிலேயே இந்த கூட்டணி அமையணும் அந்த கூட்டணி அமையணும்லாம் என்ன கிடையாது. இங்க திமுக தோல்வி அடையணும். உங்களுக்கே கடந்த காலங்களில் என்ன நடந்துகிட்டு உங்களுக்கு தெரியும். திமுக எனக்கு தெரிஞ்சு தற்போது அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கு. இன்னைக்கு தேர்தல் வந்தால் திமுக வெற்றி பெறும். திமுகவை தோற்கடிக்கக்கூடிய பலம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான கட்டமைப்பு இருக்கிறது அதிமுக. யதார்த்தமான உண்மை. ஏன்னா குக்கிராமங்களை முதற்கொண்டு அந்த கட்டமைப்பு இருக்கும். அந்த கட்டமைப்பு தான் சிக்கல். அந்த கட்டமைப்பின் அடிப்படையில் பார்க்கும்போது தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்த என்டிஏ கூட்டணி ஒரு வலுவாக வச்சுக்க வேண்டிய அவசியம். எப்படி நீங்கள் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா வலுவாக வச்சுக்க அந்த கூட்டணி. இது ஒரு கூட்டணி கணக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே லாபம். ஏடிஎம்கே விட்டுட்டு போனால் ஏடிஎம்கே தான் நஷ்டம், உறுதியாக நஷ்டம். இல்லை பாஜக விட்டு போனால் பாஜகவுக்கும் ஏற்கனவே பெரிய சர்க்கிள் தான். ரெண்டு பேரும் வேணா சண்டை போடலாமே ஒழிய இந்த ஆன்லைனில் சண்டை போடுறதுக்கான உதவுமே ஒழிய ஒரு நம்பர்ஸ், அந்த நம்பர்ஸை உருவாக்க முடியாது. அதாவது வெற்றிகரமான ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பர் தேவை. அது அவசியமான ஒன்று கூட என்னை கேட்டீங்கன்னா. அப்படி பார்க்கும்போது போன தேர்தலில் மோடி அவர்கள் தோல்விக்கு ஏன்னா ஒரு 10-15 சீட்டு அதை ஓரளவுக்கு அதிமுகவில் ஃபில் பண்ண முடியும்னா இன்னைக்கு அதிமுகவில் ஒரு 3-4 அமைச்சர் இருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் பக்கத்தில் கர்நாடகாவிலேருந்து அமைச்சர் கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அமைச்சரை சென்ட்ரல் மினிஸ்டர் போகிறான்னு வச்சுக்கோங்க, ஒரு முக்கியமான போர்ட்போலியோவுக்கு நமக்கு நல்லது தானே. நீங்க எப்படி வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டுக்கே நல்லது தானே. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 2-3 அமைச்சர்கள், ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கோ இல்லை ஐடிக்கோ ஒரு 3 மினிஸ்டர் கிடைச்சா கூட நமக்கு சந்தோஷம் தானே. எனவே எப்பவுமே வெற்றி கணக்கு அவசியமானது இந்த அரசியல். அதில் அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் அதிமுக கணக்கு போடாதீங்க, தேமுதிக கணக்கு போடாதீங்க. எப்படி நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெற்று பிரதமர் ஆகிறது, அதற்கு இங்கேருந்து என்ன பங்களிப்பு, இந்த அளவில் தான் என்னுடைய பார்வை. இதில் அதிமுகவுக்கு சார்பு நிலை கிடையவே கிடையாது. எந்த இடத்துலையுமே திமுகவுக்கு சலைச்சதில்ல அதிமுக. ரெண்டும் ஏறக்குறைய ஒரு குட்டையில் ஊறிய மட்டைகள்னு காமராஜர் சொன்னார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ தேவை வெற்றி கணக்கு. சரி, இதில் என்னென்னா மீட் பண்ண பிறகு ரெண்டு பேருமே தனித்தனியாக பேசியிருக்காங்க. தனித்தனியாக இல்லை, அமித்ஷா அன்னைக்கு ஈவினிங்கே கிட்டத்தட்ட முடிஞ்ச உடனே சொல்லிட்டார், தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் 2026 அமையும், அதில் ஊழல் அப்புறம் மது ஒழிப்பு இதை பற்றி பேசியிருக்காரு. இப்போது அமித்ஷா அவருடைய கூறின அந்த தேசிய ஜனநாயக தலைமைன்னு அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுறது, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெண்டு பேருமே அரசியல்வாதிகள் தான். அரசியல்வாதிகள் எப்போவுமே இந்த கணக்கை கொஞ்சம் கச்சிதமாக நகர்த்த முயற்சி பண்ணுவாங்க. எனவே சந்திப்பு நடந்திருக்கு. சந்திப்பு நடந்த அன்னைக்கு நைட்டே போட்டிருக்காருன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறாரு. அங்கே தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி அமையும் தமிழகத்தில், அதை தெளிவுபடுத்துறாரு. ஒரு சந்திப்பு நடந்து அதற்கடுத்து ஒரு ட்விட் வருது, அதில் இந்த மாதிரி பாசிட்டிவாக வருதுன்னா இதை யாரும் கணிக்க முடியாமலாம் கிடையாது. கணிக்க முடியாத கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. அவர் அதே நேரம் அதிமுக உள்ளே எடுத்து போடலை. ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் அதிமுகவோட சேர்த்து நாங்கள் கூட்டணி அமைப்போன்னு அவர் போடலை. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுன்றார். இதுதான் ஒரு அரசியல் கணக்கில் ரொம்ப அவசியமான ஒன்று. நீங்கள் எடப்பாடி என்ன பேச நினைக்கிறீங்க? எடப்பாடி என்ன பேசினார்னா, நான் போனது அரசியல் காரணம் கிடையாது, தமிழக நலன் சார்ந்து இந்த 100 நாள் வேலை திட்டம், இருமொழி கொள்கை, தொகுதி மறுசீரமைப்பு, இது சம்பந்தம், அப்புறம் நதிநீர் பங்கீடு, இது சம்பந்தமாக தான் பேச போனேன் தவிர அரசியல் பற்றி நான் எதுவும் பேச. அவர் ஒரு அரசியல்வாதியாக தான் பேச முடியும், எவ்வளோதான் சொல்ல முடியும். நான் பாஜக கூட்டணின்னு பட்டவர்த்தமாக சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லா பேருமே பாஜகவுடைய கூட்டணி விரும்பக்கூடிய நபர்களாக தான் இருந்தாங்க. அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இந்த முடிவு எடுத்து நகர்றாரு. இந்த முடிவு இப்போ நெருக்கடியை உருவாக்கி இருக்கு அவருடைய உட்கட்சியில். இதில் ராஜதந்திரமான நடவடிக்கையாக பழனிசாமி அவருடைய இந்த மூடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, இது 2 கேள்வியாக பிரிச்சுக்கோங்க. ஒன்று, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாஜக கூட்டணி எதிர்காலத்தை அமைச்சுக்கலாம் அப்படின்ற எண்ணம் இருக்கலாம். ஏன்னா 2ஆம் கட்ட தலைவர்களை சமாதானப்படுத்துறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லைன்னா கூட. இன்னொரு பக்கத்து இப்படி வச்சுக்கோங்க, பாஜக கூட்டணி இல்லாமல் கிடையாதுன்னு ஒரு சைனை கொடுத்துட்டு தேர்தல் வரைக்கும் எந்த சிக்கல் இல்லாமல் நகர்ந்துருவோம், தேர்தல் நேரத்தை அதை அறுத்து விட்டுருவோம் அப்படி திட்டமிடலாம். 2 திட்டம் தான் இருக்க முடியும். ஒன்று கூட்டணி வைக்கணும், இல்லை கூட்டணி வைக்கக்கூடாது. கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு முன்பு சொல்லிட்டாரு. கூட்டணி வைக்கக்கூடிய சூழலில் இப்போ நகர்த்தவும் செய்கிறாரு. அப்போ இந்த நகர்வை எப்படி பார்க்கணும்னா, ஒரு தேர்தல் வரைக்கும் கொண்டு போய் அப்படி அறுத்து விட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு சிக்கல் கிடையாது. என்ன மாதிரி சிக்கல் கிடையாது அப்படின்னா, இப்போ கூடுதலாக செங்கோட்டையன் அவர்களுடைய பிளவு ஏற்படுது. அது பெரிய பிளவாக மாறிடக்கூடாது, அதை பாஜக பயன்படுத்திடக்கூடாது அப்படின்ற ஒரு பதட்டம் அவருக்கு இருக்கலாமா? இருக்கலாம், கண்டிப்பாக. இதை தாண்டி ரெட்டலைக்கான வழக்கு இருக்கு இல்லையா, அந்த வழக்குலையும் அவர் பின்னடைவை சந்திச்சிருக்காரு. அதனுடைய தலைமை குழுக்கு உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்வு செஞ்சதாக சொன்னாலுமே கூட சட்டம் அந்த வழிவகையை அவங்க கொடுக்கல. அதனால அந்த சிவில் சூட் இருக்கு, அந்த சிவில் வழக்கு, அதில் இவருக்கு பெரிய சரிவை ஏற்படுத்தியிருக்கு. எனவே ரெட்டலையும் தொங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கத்து செங்கோட்டையன் போன்ற ஒரு பெரிய தலைவர்கள், அதாவது அவரோட பெரிய தலைவர்கள் எல்லாருமே லைட்டாக அவருக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கத்து அந்த ரெட்டலையும் தொங்குதுன்னா இந்த 2ஐயும் சமாளிக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த 2ஐயும் சமாளிக்கிறதுக்கு ஒரே ஆள் தான் முடியும், அது பாஜக. இதுலேயும் பிரச்சனை வராது, இதுலேயும் பிரச்சனை வராது.
ரெண்டுலேயும் பிரச்சனையை உருவாக்க வல்ல கட்சி பாஜக. ஏன்னா மத்திய தலைமையில் இருக்காங்க. அது பாஜக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் யார் செஞ்சா அதை செய்வாங்க. எந்த கட்சி இருந்தாலுமே, அது திமுக இருந்தாலும் செய்யும், அதிமுக இருந்தாலும் செய்யும், இந்த மாதிரி பண்ணுவான்னு வச்சுக்கோங்க. இது அரசியல், பியூரா அரசியலாக மட்டும்தான் இதை பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது நீங்க கூட்டணி அமையலாம் நமக்கு வரக்கூடிய சிக்கல்களை யோசிச்சுட்டு கூட்டணி அமைய போகுது அப்படின்னு ஒரு சைன் காமிச்சு கொண்டு வச்சுக்கோங்க. எலெக்ஷன் வரைக்கும் இந்த சிக்கல்லாம் உருவாகுது. ஒன்ஸ் நமக்கு இந்த ரெட்டலை கிடைச்சதுக்கு அப்புறம், தேர்தல் நெருங்கினதுக்கு அப்புறம் வச்சுக்கோங்க, நீங்க இல்ல பாஜக கூட்டணி கிடையாட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரே போட போட்டாருன்னா செங்கோட்டையன் அவர்கள் போன்றவர்கள் அப்போ இந்த தனிப்பட்ட முடிவும் எடுக்க முடியாது. அதே மாதிரி ரெட்டலையும் கையில் வச்சிடும். இந்த கணக்கோட நகரலாமா அப்படின்னா இவருடைய முந்தைய வரலாறு இருக்குல்ல ஓபிஎஸ் அவர்களுக்கு, அது எல்லாமே இந்த வரலாறு தான் சொல்லும். எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி அவர்களுடைய நகர்வு இருக்குல்லையே, அது கூட்டணி நோக்கி நகரணுமா எனக்கு தெரியல. எனக்கு என் கணக்கு சரினா அவர் கூட்டணி நோக்கி நகர்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் சைன் கடைசியில லெஃப்ட்ல போட்டு ரைட்ல அந்த கதையை உருவாக்க போறாரோ அப்படின்னு எனக்கு அவருடைய பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அரசியல் பேட்டர்ன், அதை பார்த்து எனக்கு தோணுது. இல்லை இப்போ நீங்கள் இதில் அதாவது எலெக்ஷன் கிட்ட வரைக்கும் இப்படி போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்களே, அதில் நிறைய ஒரு வதந்தி என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் கிட்ட நிறைய டீல் பேசி விஜய் டிசம்பருக்கு அப்புறம் தான் என்னோட முடிவு சொல்ல முடியும்னு சொன்னதுக்காக இந்த பக்கம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் சிக்னல் காமிச்சிட்டு டிசம்பர் வரைக்கும் போயிட்டு விஜய் அலைன்ஸ் வந்துருச்சுன்னா அப்படியே வச்சுட்டு இது தட்டி விட்டுடலாம். விஜய் கூட்டணிக்கு வரக்கு வாய்ப்பே கிடையாது, சாத்தியமே கிடையாது. இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய்க்கு வாய்ப்பே கிடையாது, சாத்தியம் கிடையாது. ஏன்னா விஜய்க்கு எதை வச்சு எந்த அடிப்படையில் நீங்க சீட்டை ஒதுக்குவீங்கன்னு எனக்கு தெரியல. யாரால ஒதுக்க முடியாது. அதுவும் அதிமுக போன்ற பெரிய கட்சியில போய் நீங்க 100 சீட்டு கிட்டேன்னு வச்சுக்கோங்க, 100 சீட்டு கொடுக்குற அளவுக்கு அவங்க இருப்பா நினைக்கிறீங்க. எனவே விஜய் அவர்களுக்கு பெரிய பிரச்சனைனா அவர் என்ன ஓட்டு வைக்க வச்சுக்கான்னு யாருக்குமே தெரியாது. அவர் வச்சுக்க எல்லாரும் ஒரு மீடியா கவர்ச்சி, அதுக்கெல்லாம் இங்க சீட்டு கிடையாது. சீட்டுன்றது ஒரு கட்டமைப்பு, அதுல ஓட்டு பேங்க மாத்திர இல்லையா, உனக்குன்னு அசைக்க முடியாத ஒரு ஓட்டு வங்கி இருக்கு இல்லையா, அது என்ன எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே 4-5% சொல்லியிருக்காங்க. அதை வச்சு தான் அவர் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அவர் என்ன சொல்லுவார், 20% இருக்குன்னு சொல்லுவார். 2 பேர் இந்த 5லேருந்து 20க்கு இங்கே போகிறது, இல்லை 20லேருந்து 5க்கு இப்படி வருது. எனவே இது வாய்ப்பே கிடையாது. அவர் யாரோட கூட்டணி வைக்க முடியாது. அது விஜய் அவர்கள் யாரோட கூட்டணி வைக்க முடியாது. ஒருவேளை சிறிய கட்சிகள் இருந்து வச்சுக்கோங்க, அது விடுதலை சிறுத்தைகள் இந்த மாதிரி கட்சிகள் வச்சுக்கோங்க, இந்த கட்சிகளுமே குறைஞ்சபட்சம் 40 சீட் கேட்கும் அவர் தலைமையில். ஆமாம், அவங்க தலைமையில் ஏற்றுக்கிட்டா கூட 40 சீட்டுக்கு மேலே கேட்பாங்க. அதெல்லாம் கொடுக்க அவர் தயாரான தெரியல. 40 சீட்லாம் கொடுத்தாலும் 40 சீட்டு 30 சீட் நக்கிட்டு போயிடும். இந்த மாதிரி தான் நிலைமை. எனவே விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் கூட்டணிக்கு தயாராக இருந்தால் கூட அவருக்கு ஒதுக்கக்கூடிய சீட் இருக்கு இல்லையா, அதில் பெரிய சிக்கல் இருக்குது. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அவருக்கு. அவர் சின்ன கட்சியோட கூட்டணி வச்சாலே பெரிய விஷயம். எனவே அதிமுக கூட்டணி போறான்ற கணக்கெல்லாம் இதில் எடுபடாத ஒரு விஷயம் வச்சுக்கேன், அது உரமச்சம். இப்போ இன்னொரு ஆங்கிளில் வந்து நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, உண்மையாகவே பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் உறுதியாக அவர் வெளிப்படுத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அவங்க தலைமை மேல் மட்டத்தில் உறுதியானா கூட கீழே தொண்டர் லெவலில் வந்து ஏன் எப்படின்னா பிஜேபி என்ன சொல்கிறாங்க, ஏடிஎம்கே ஓட்டு நமக்கு வரவே வராது, பிஜேபி ஓனா ஏடிஎம்கேக்கு ஓட்டு போகுமே தவிர, ஏன்னா முன்னாடி நடந்த விஷயத்தை வச்சு ஒரு பக்கம் அவங்க சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே சைடில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அப்படி பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் வந்ததுன்னா டிஎம்கே கொண்டா போட்டால் போடுமே தவிர பிஜேபிக்கு போட மாட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது மேல் லெவலில் உறுதியான 2 பேரும் பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம் சிறுபான்மை ஓட்டர்லாம் வராங்கன்னு சொல்லி ஏடிஎம்கே சொல்லும். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஓட் கன்வர்ஷன், அதாவது ஏடிஎம்கே ஓட்டே எங்களுக்கு வராதுன்னு இவங்க சொல்லுவாங்க. இது தவிர ஆன்லைன்ல போதுமான அளவுக்கு சண்டை போட்டிருக்காங்க, போதுமான அளவுக்கு நாரி இருந்துச்சு சண்டை. இப்ப இந்த லெவல்ல கூட்டணியை போட்டோம்னா அந்த கூட்டணி கணக்கு வெற்றி கணக்காக மாறுமான்றதான் உங்களுடைய கேள்வி. சரி, இப்ப என்னுடைய பதில் நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. இங்க தொண்டர்கள் இல்லாட்டி இந்த ஆன்லைன் கமெண்ட் இதை வச்சுதான் கூட்டணி நிர்ணயம் பண்றாங்க நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. தலைவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது தொண்டர்களை ஏற்றுக்கொள்ள வைப்பாங்க. அப்படிதான் இந்த எந்த தலைமை இருக்க முடியுமே தவிர இங்க இருக்கிறவங்க எப்படியோ அப்படின்ற லெவல்ல இருக்க முடியாது. அப்ப அதை ஏத்துக்கிற அளவுக்கு இவங்களால பேச முடியுமானா அதுதான் நீங்க கவனிச்சீங்கன்னா 2 பேருமே இவங்களோட அவங்க கூட்டணி, அவங்களோட இவங்க கூட்டணி பேசவே இல்லை பாருங்க. ஆனா 2 பேருமே கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரி மக்கள் மத்தியில் பேச வச்சாங்க. 2 பேருமே சொல்லவே இல்லை, சந்திப்போட முடிச்சிட்டாங்க. 2 பேருமே கூட்டணி சார்ந்து நாங்கள் பேசவே இல்லை, அரசியல் சார்ந்து நாங்கள் பேசவே இல்லைன்னு சொல்லவே இல்லை, அரசியல் சார்ந்து பேசணும்னு சொல்லவே இல்லை. 2 பேரும் சொல்றது நான் மாநிலத்தின் நாளுக்காக வந்தேன், அவரோட சீட்டாரு என்டிஏ கூட்டணி அமையிட்டார். இது 2ஓட முடிச்சுட்டாங்க. இப்போ நாம தான் பேசிக்கிட்டோம் கேட்டா. இப்போ இது அது எதுக்காக பண்றாங்க அப்படின்னு கேளுங்களேன். இது எதுக்காக பண்றாங்க அப்படின்னா கூட்டணி சரி போகணும்னு நினைப்பீங்க. ஆனால் அரசியல் அப்படி பண்றது கிடையாது. அரசியல் கணக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா தன்னுடைய தொண்டர்களை நம்ம எடுக்கக்கூடிய முடிவுக்கு ஏத்தாப்புல அவங்கள தயார்படுத்தும். இப்போ இந்த நகர்வின் மூலமாக எடுத்து என்ன சொல்லிப்பாங்க, இவங்க 2 பேரும் அவங்க வேஸ்ட்டு அப்படின்வாங்க, அவங்க இவங்களை வேஸ்ட்டுன்னுவாங்க. 2 பேரும் குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டோம். அடுத்த ஒரு வாரத்துக்கு திரும்ப ஒரு மாசத்துக்குள்ள திரும்ப ஒரு சந்திப்பு நடந்து வச்சுக்கிறேன், அந்த குற்றச்சாட்டுலாம் நீர்த்து போய் வேற ஒரு குற்றச்சாட்டு வரும். ஆனால் குற்றச்சாட்டு சொல்ற எண்ணிக்கை கம்மியாயிரும். அப்படியே நீர்த்து போய் கடைசியில் சரி கூட்டணி வச்சு இப்படியே திமுக வெற்றி பெற்றா போதும்பா அப்படின்ற மனநிலை கொடுத்துருவாங்க. ஸோ தொண்டர்களை
சைக்காலஜிக்கலா கொண்டு வரதுக்கு இந்த ரெண்டு கட்சிக்குமே தெரியும். அது அரசியல் மெல்ல மெல்ல ஏத்துக்க வச்சிருவாங்க. அவங்க கூட்டணியை வெற்றி கூட்டணின்னு ஏத்துக்க வைக்கிறது இல்லையா, அது அவங்களுடைய கடமை. அது ஈஸியா பண்ணிடுவாங்க. அது நம்ம நினைக்கிற மாதிரி உடச்சி பேசக்கூடிய நபர்கள் கிடையாது. மெல்ல மெல்ல நகர்த்துவாங்க. அப்படி பார்க்கும்போது ரெண்டு பேருமே இந்த நகர்வு இப்போ வரக்கூடிய குற்றச்சாட்டுகளை, இந்த குற்றச்சாட்டு 3-4 மாசத்துக்கு அப்புறம் வராது. இதெல்லாம் உறுதியாக சொல்ல முடியும். தேர்தல் நேரத்தில் சுத்தமா போயிடும். வேற மனம் தேர்தல் நேரத்தில் என்ன மனநிலை வந்துடும்னா, எப்படியாவது திமுக. எனவே இந்த நம்பர் சேரும்போதுமே வெற்றி பெறதுக்கு என்ன செய்யணும்? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போறதுனால ஏதாவது பலன் ரெண்டு பேருக்கு இருக்கா? இவ்வளவுதான் கேள்வி. இந்த கேள்விகளுக்கு ரெண்டு அரசியல்வாதிகளும் சரியா புரியும் வச்சதுன்னா இந்த இடத்துல கூட்டணி அமைக்கான வாய்ப்புகள் 100% உண்டு. கூட்டணி அமையும் பட்சதுன்னா ரெண்டு பேருக்குமே நிச்சயமா ஒரு வெற்றி இலக்குன்னு ஒன்று இருக்குங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு முழுமையாக தோற்கடிக்க முடியுமான்றது தெரியல. ஏன்னா அவங்க கூட்டணி அவ்வளோ சாலிடா இருக்கு. ஆனா இவங்கனால போன 40 தோத்தாங்களே அந்த மாதிரி இல்லாம ஒரு நல்ல நம்பர்ஸோட வர முடியும், இல்லாட்டி வெற்றி பெறவே முடியும். அது தேர்தல் நெருங்க தெரியும். ஆனா கூட்டணின்றது நிச்சயமாக திமுகவுக்கு நல்ல செய்தி கிடையாது. நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது சட்டசபையிலே சொல்லிட்டாரு ஸ்டாலின் அவர்கள், அவர் போய் யாரை மீட் பண்ண போறாரு எனக்கு அப்பவே நியூஸ் வந்துடுச்சுன்னு. நான் முதல்வர்ல இருந்து அடிமட்ட தொண்டர் வரைக்கும் நேற்று ஃபுல்லா ஏடிஎம்கே பிஜேபி தொண்டர்களை விட அவங்க தான் ரொம்ப பதட்டப்படுறாங்க. ஏன்னா கூட்டணி அமையாத வரைக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு ஈஸி. யார உதயநிதியை முதலமைச்சர் ஆகுறது. ஏன்னா அடுத்த எலெக்ஷன்ல உதயநிதி தான் முதலமைச்சர் வேட்பாளர். அது நிச்சயம் சொல்ல முடியும். முதலமைச்சரை தன் மகனை கொண்டு வரதுக்கு எதிர இருக்கக்கூடிய கூட்டணிகள் ஒன்று சேரக்கூடாது. இவ்வளவுதான். எந்த ஒரு அரசியல்வாதி நினைக்கலாம், தப்புன்னு கிடையாது. அதை தான் அவர் வெளிப்படுத்துறாரு. என்ன பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணி அமைச்சிட்டாங்க. நீங்க என்ன பாருங்க, வீடுல இருந்து எல்லா பேரும் எழுத வைப்பாங்க. அடுத்த 2 வாரம் உட்காந்து அடி பண்ணிஞ்சது அதிமுக. ஏன்னா பணிஞ்சு போனது பழனிசாமி, தவந்து போன பழனிசாமி ஏகப்பட்டது எழுதுவாங்க. நீங்க என்ன பாருங்க, ஏன்னா அவங்க அவமானப்படுத்தணும், எப்படி அந்த கூட்டணி கலைச்சு விடணும். அந்த கூட்டணி அமையறதுல ஒரு பெரிய சிக்கல் உருவாகிறது திமுகவுக்கு தான். அதனால கூட்டணி அமையக்கூடாதுன்றதுல இவங்க தீவிரமா கவனம் செலுத்துவாங்க. அதுக்கு என்னென்ன முடியுமோ அத்தனையும் பரப்பதான் செய்வாங்க. அதையும் மீறி இவங்க யாரு இந்த பாஜக அதிமுக இருக்காங்களே அந்த விஷயத்தை புரிஞ்சு அவன் என்ன செய்யறான்றத புரிஞ்சு, திமுக என்ன செய்யறான்றத புரிஞ்சுட்டு இவங்க ஒரு கூட்டணி கணக்கு அமைச்சு அதுல சமூக பிரச்சனைகளை முன்னிறுத்தி பெரிய பெரிய போராட்டங்களை உருவாக்குறாங்கன்னா இவங்க இந்த போராட்ட கணக்கு அது எடுபடாது. அதோட சேர்த்து புதிய என்ட்ரியாக விஜய் வராரு. அவர் யார் ஓட்ட புழக்க போறான்ற நமக்கு தெரியல. அது எவ்வளவு எடுக்க போறான்றது நமக்கு தெரியாது. எனவே இவங்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை தோல்வி அடையக்கூடிய ஒரே சக்தியாக இத்தனை காலமா இருக்காங்க அது அதிமுக. அந்த கூட்டணி அப்படியே செட்டா உள்ள வந்து இவங்களுக்கு நம்பிக்கை மட்டும் கொடுத்து வச்சுக்கவேன், யாரெல்லாம் திமுகவை தோக்கடிக்கிறாங்களோ அந்த ஓட்டுல இங்க வந்துடும். எதிர இருக்கிற மற்ற எந்த கட்சியுமே பெரிய அளவு ஓட்டு வாங்காது, சீமானை தவிர. இப்போ இன்னொரு கேள்வி எனக்கு என்னன்னா, அதாவது தொண்டர்கள் மத்தியில் கொஞ்ச நாள் காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க. இப்போ மேல் மட்டத்தில் கூட இப்போ ஆரம்பத்துலலாம் பிஜேபிக்கெல்லாம் ஒரு 10-20 சீட்டை கொடுத்துட்டு ஏடிஎம்கே வேலையை முடிச்சிடலாம். இப்போ அந்த மாதிரி கொடுக்கும். ஏன்னா 2 பேரும் நிரூபிச்சிருக்காங்க. 18% அவங்க 23 போது அது 18% இங்கே நிரூபிச்சாங்க. என்டிஏ அலையன்ஸ் இப்போ அப்படியே இருக்கும்போது அந்த தொகுதி பக்கம் நிறைய சிக்கல் வந்து பிரச்சனை வராது. இல்லை அவ்வளோ பெரிய சிக்கல்லாம் வரவே வராது. நீ வரப்போறது சட்டமன்ற தேர்தலில் 2 பேருமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். எனவே அவ்வளோ பெரிய சிக்கல்லாம் வரவே வராது. ஆனால் சாஃப்ட் ஹிந்துத்துவ ஓட்டுன்னு ஒன்று அதிகரிச்சிருக்கு. அது இந்த காலம் அந்த காலம் கிடையாது, சமீப காலம் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. ஆஃப்டர் அதாவது ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அந்த சாஃப்ட் ஹிந்துத்துவ ஓட்டு வந்து ஏடிஎம்கேக்கு போயிருந்துச்சு, திமுகவுக்கு போகாது. அந்த ஓட்டு இப்போ என்ன ஒரு குழப்பம் அடைஞ்சு அது பாஜகவுக்கும் போகுது, சம்டைம் அது ஏடிஎம்கேக்கும் போகுது. ஏன்னா இந்த சாஃப்ட் ஹிந்துத்துவ ஓட்டு, இந்த இந்துக்களுக்கான ஓட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அப்புறம் தேசியவாதிகளோட ஓட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது 2 பக்கம் பிரிச்சுக்கிட்டு இருந்தது. இப்போ அதிகமாக பாஜக பட்டு சாயுது. இவ்வளோதான். இவங்க 2 சேர்ந்தான வச்சுவேன் அது கன்சால்டேட் ஆகும். இவ்வளோதானே தவிர இதில் ஒரு பெரிய சிக்கல் வருமா எனக்கு தெரியல. எனவே இந்த கூட்டணி வெற்றி பெறும், இல்லாட்டி திமுக அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிறத தடுத்து நிறுத்தும். இந்த 2 வேலை நிச்சயம் இந்த கூட்டணி பண்ணும். இந்த 2 கட்சிகள் கூட்டணி அமையலைன்னா நான் எழுதி வச்சுக்கோங்க, 150 சீட்டுக்கு மேலே ஈஸியாக வின் பண்ணுவான் அதிமுக. ஏன்னா தற்சமயம் அவங்களோட கூட்டணியும் அவங்களும் வலுவாக இருக்காங்க. எந்த வித குழப்பமும் இல்லாமல் ஒரு கட்சி இருக்குன்னா இந்தியாவிலே அது திமுக தான். அடுத்த தலைவரை கூட தயார் பண்ணி வச்சிருச்சு. இன்னும் சொல்லப்போனால் அதுக்கடுத்த தலைவரே தயார் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. எனவே எந்த பிரச்சனையும் இந்த கட்சி கிடையாது. இப்போ இறுதியாக ஒரு கேள்வி என்னன்னா, சீமானும் இந்த என்டிஏ அலையன்ஸில் வருவார் அப்படின்ற மாதிரி நேற்று ஃபுல்லாக ஒரு டாக். அப்படி ஒன்று நடந்துச்சு வச்சுக்கவேன், இங்கே ஒரு வேற அரசியலே இல்லை, அவர் மட்டும்தான் அரசியல் பேச முடியும். ஏன் அப்படின்னா அவர் 2 விதமான முக்கியமான கொள்கைகளை சொல்லியிருந்தார். ஒன்று தேசிய கட்சிகளோட கூட்டணி கிடையாது, இன்னொன்று திராவிட கட்சிகளோட கூட்டணி கிடையாது. இந்த 2ஐயும் நீ சொன்னையே எப்படி சொல்ல போச்சுன்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பான் திமுக காரன். அவனுக்கு பிரச்சனை. ஆனால் அதை சமாளிக்கிறதுக்கு சீமானால முடியும். எனக்கு குறிப்பிட்ட நம்பர்ஸ் தேவை, என் தமிழ் தேசியம் சம்பந்தப்பட்ட கருத்தியல்களை நான் ஊன்றதுக்கு எனக்கு அதிகாரம் தேவை.
அதிகாரம் தான் வலிமை மிக்கது. அந்த அதிகாரத்தை நோக்கி நகர்வுல இது முக்கியமானது. நான் குறைஞ்சது 6 மினிஸ்டர் வாங்குறேன், நான் நிரூபிச்சு காட்டுறேன் அவனுடைய அப்படி சொல்லி அவர் நிர்வாகத்துக்குள்ள போயிட்டாரு. ஆட்சி பங்கு இருக்கு இல்லையா, அதுக்குள்ள போயிட்டாருன்னு வச்சுக்கவேன், அதை சமாளிக்கிறது ஈஸி. அதாவது நீங்க கூட்டணி மந்திரி சபை அந்த மாதிரி அந்த மாதிரி போவாங்கன்னா உண்மையிலேயே சீமான் அவருடைய கருத்தை இதுவரைக்கும் கருத்தியலா மட்டும் பார்த்துருந்தாங்க. இதுக்கப்புறம் வெற்றி பெற்று ஒரு கருத்தியல் அதிகாரத்தின் அடிப்படையில் தன்னை எப்படி அமல்படுத்திக்கிறது அப்படின்ற விஷயத்தை பார்ப்பாங்க. எனவே சீமான் அவர்கள் கூட்டணின்னு முடிவு பண்ணிட்டா களம் 2 கட்டு போகும். நிச்சயமாக திமுக உறுதியாக தோல்வி தரும். ஏன்னா சீமான் ஒரு ஆளே போதும், அந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு ஏத்தாது. மிக்க நன்றி. நன்றி. போலி வாக்குறுதி, ஊழல் அரசியல், குண்டர் அரசியல், ஆதிக்க அரசியல், யார் எங்கு எப்போது, உண்மை அறிய தினமலர்.